வணக்கம். இன்னைக்கு நம்ம தேனி கிச்சனில் ஒரு வித்தியாசமான முறையில் சட்னி செய்ய போகிறோம். இந்த சட்னியானது இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் காயட்டும். எண்ணெய் இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுருக்கதெல்லாம் வறுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் மல்லி, வரமல்லி, இதை வடைச்சட்டியில் போடுறேன். இதை எண்ணெய் இல்லாமல் வறுத்தெடுக்கணும். நல்லா வாசம் வரும் மல்லி வறுக்கும் போது. அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இந்த பொரியுது. அந்த ஸ்டேஜில் அதே அளவு எவ்வளோ மல்லி எடுத்துருக்கோமோ அதே அளவு வெள்ளை எள் எடுத்திருக்கேன். வெள்ளை எள் இல்லாட்டி நீங்கள் கருப்பெல் கூட எடுத்துக்கலாம். ஆனால் வெள்ளை எள் இருந்துச்சுன்னா நல்ல கலர் சட்னி நல்லாயிருக்கும். நல்லா இப்படி பொரியும் போது இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். நம்ம வறுத்த பொருள் ஆறிடுச்சு. இதை மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்து சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு, அதுலேயும் 1 ஸ்பூனு உளுந்தம்பருப்பு, அதே அளவு கடலைப்பருப்பு, எல்லாத்தையும் போட்டு நல்லா செவக்க வறுக்கணும். சட்னிக்கு நம்ம கடுகு போட்டு வறுத்தோம்னா அதோட டேஸ்ட்டு தனியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம போட்டிருக்க எல்லாமே வறுத்து போடுறதுனால, எள்ளு மல்லியெல்லாம் வறுத்து போடுறதுனால இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம 4 வத்தல் 3 காஷ்மீரி சில்லி போடுறேன். இது இந்த சட்னி நான் ஒரு 4 பேர்த்துக்கு செய்கிறேன். நீங்கள் வேணும்னா மிளகாய் வத்தலோட அளவை கூட்டிக்கிடலாம், உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா. நல்லா எல்லாம் பொன்னரமாக வந்துடுச்சு. நம்ம இதில் 2 பெரிய வெங்காயத்தை இதே போல் பொடிசாக நறுக்கியிருக்கேன். இதை அதில் கலந்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். எல்லாமே நல்லா வறுக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி, அதையும் இதில் கலந்துட்டேன். எல்லாமே நல்லா வதங்கணும். வெங்காயம் எவ்வளோ வதக்குறோமோ அதுக்கு தகுந்தாப்புல சட்னியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா நிறம் மாறி வருது. இந்த சமயத்தில் நான் பெரிய தக்காளியாக இருந்ததுனால 1 போட்டிருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 போட்டுக்கிறலாம். இந்த தக்காளி நல்லா மசிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு போடுறேன். இதெல்லாம் நல்லா வதங்கணும். நான் மல்லித்தலை நல்லா க்ளீன் பண்ணி 1 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிடணும். தண்டு கொஞ்சம் சின்ன தண்டு தான், அதனால் ஒன்றுமே இல்லை, வதங்கிடும். நல்லா இதே போல் வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த பொடியை இதில் போட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். மல்லியோட ஸ்மெல்லும் இந்த எள்ளு நம்ம வறுத்து போட்டிருக்கிறதுக்கும் இந்த சட்னி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். திரும்ப திரும்ப இதையே தான் செய்ய சொல்லுவோம் அவங்க குட்டீஸ் எல்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வதக்கும் போதே அவ்வளோ ஸ்மெல்லு. இது ஆறின பிறகு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது நான் புளி போடலை. உங்களுக்கு புளி டேஸ்ட்டு கொஞ்சம் பிடிக்கும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். புளி கொஞ்சம் போட்டோம்னா இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே கெடாமல் இருக்கும். இது கூட உப்பு கொஞ்சம்
முதல்ல கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதே போல் கொரகொரப்பாக நல்லா வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது. இந்த சட்னியை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ தாளித்து கொட்ட போகிறேன். கரண்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாகவே ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு நல்லா பொரியணும். கருவேப்பிலை நல்லா பொரியணும். மொறுமொறுன்னு இருந்தால் தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சட்னியில் இதை ஊற்றிக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. சட்னியில் இப்படி விட்டுட்டு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச மல்லி சட்னி இது. ஆனால் வரமல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெளியே ட்ராவல்க்கெல்லாம் இது ரொம்ப சூட்டாக இருக்கும். இதை உங்கள் குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை, ரசம் சாதம் இதுகளுக்கு கூட இது ரொம்ப சூட்டாக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.